ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஏப்ரல் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிசல்ட்ஸுமே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கடைசி வீடியோ போட்டு. ஸோ அப்போவே நம்ம சேனல் வந்து ஒரு 100 வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கோட அந்த மெயின்ஸ் ரிசல்ட் மட்டும் வரல அப்படிங்கிறத மட்டும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. நானும் பல இடங்களில் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே யாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டோ இல்லை எக்ஸ்பெக்டட் டேட்டோ எதுவுமே சொல்கிற மாதிரி இருந்தது தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு இன்ஃபோவும் இல்லை. பட் வரதான் போகுது, எங்கே போகுது. பட் ஏன்னா ஒரு சில ஐ திங்க் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன். ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க, ஏதோ போஸ்டிங் போட மாட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் போட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு நாளும் பேங்க் எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. இத்தனைக்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து கூப்பிடவே செய்வாங்க. ஐ திங்க் எனக்கு சரியாக தெரில, ஏதோ பெரிய ஆர்பிஐ மாதிரி எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் 2 இயர் ஒன்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட ஒரு இந்த எக்ஸாம்ஸ்னால் இவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது. அது எப்போவுமே வந்து கரெக்டாக அப்படின்னா பேங்க் வந்து கரெக்டாக வந்து ஹானர் பண்ணிவிடுவாங்க, ஐபிபிஎஸ் அவங்களாம் ஹானர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வரதான் போகுது, எஸ்பிஐ கிளர்க்கோட ரிசல்ட்டும். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வழக்கத்துக்கு மாறாக டிலே ஆகலாம், அதில் வேறு விஷயம். பட் டெஃபினட்டாகவே வந்துடும், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுக்க அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். பை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுலேயும் வந்து அதையும் ஆன்சர் பண்ணுறேன். முக்கியமான எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை பற்றியான டேட், எக்ஸ்பெக்டட் டேட் எதுவுமே இன்னுமே யாருக்குமே வந்து தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பார்ப்போம், நமக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒருத்தவங்க கூட ரொம்ப ஃபன்னியாக வந்து போட்டிருந்தாங்க, ஸ்லோ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா கெனரா பேங்க்கோட டிவி டேட்ஸ் ஏதோ வந்துருச்சு போல். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பிஐ வந்து ஸ்லோ பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்ப்போம் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.